அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நம் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க தேவ உதானி ஏகாதசி என்று செய்ய வேண்டியவை என்ன என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உகாதி ஏகாதசி என்று விஷ்ணு பகவான் உறக்கம் செல்வதாக கருதப்பட்டு கொண்டிருந்த இந்த நாளில் அவர் எழுந்திருப்பதாக ஐதீகமாகும். இந்த சிறப்பான நாளில்தான் தானங்கள் செய்வதன் மூலம் நம் வாழ்க்கையில் செல்வம் மற்றும் சந்தோஷங்கள் பெற முடியும் என சொல்லப்படுகிறது. பாரம்பரிய திருமால் அருளையும் அதிர்ஷ்டத்தையும் பெறுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த உதானி ஏகாதசி என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த ஐப்பசி மாத வளர்பறையில் வரக்கூடிய இந்த தேவ உதானி ஏகாதசி மாபெரும் சிறப்பம்சம். இது மகாவிஷ்ணு முக்கியமாக 4 மாதங்களாக யோக நித்திரைக்கு சென்று திரும்பிய நாளாகவே பார்க்கப்படுகிறது. இன்று அனைத்து மாதங்களை விட இந்த மாதம் சிறப்பு மிக்கம். மகாவிஷ்ணு உறக்கத்தில் இருந்து எழுந்திருப்பதாக காலங்கள் சுப நிகழ்ச்சிகள் முக்கியமாக எதுவும் நடத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இருந்ததால் இன்று முதல் நடத்தலாம் என சொல்லப்படுகிறது. முக்கியமாக பெருமாளின் தெய்வீக உறக்கம் என்பது ஆஷாட மாதத்தில் துவங்கி, அதாவது ஜூன் ஜூலை தொடங்கி கார்த்திகை மாதம் அக்டோபர் நவம்பர் போதனை ஏகாதசி வரை இது நீடிக்கும். இந்த 4 மாதங்களில் திருமணம், புதுமனை புகுவிழா போன்ற சுபகாரியங்கள் ஏதும் செய்யப்படுவதில்லை. ஏனென்றால் கடவுள்களே ஓய்வெடுப்பதாக நம்பப்படுகிறது. இந்த நாட்டில் தானம் செய்வது மாபெரும் சிறப்பம்சமாகும். முக்கியமாக இந்த தேவ உதானி ஏகாதசி என்று ஒரு அமைதியான ஆன்மீக காலத்தின் தொடக்கமாக இருந்தாலும் இது புனிதமான நாளாக விளங்குகிறது. இந்த தினத்தில் விரதம் இருப்பது, நல்ல செயல்களை செய்வது, எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது ஆகியவை அமைதி மற்றும் செழிப்பு, ஆன்மீக வளர்ச்சியை தரும் என நம்பப்படுகிறது. இந்த நாள் செய்யும் நல்ல செயல்கள் பல மடங்கு பெருகும். அதனால்தான் தானம் முக்கிய பங்கு வகிக்கிறது. தேவ உதானி ஏகாதசி என்று அரிசி, கோதுமை அல்லது பருப்பு வகை தானம் செய்தால் வீட்டில் கண்டிப்பாக நல்லவை அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கும் திருமண பிரச்சனையாக இருக்கட்டும், குழந்தை பிரச்சனையாக இருக்கட்டும், செல்வ பிரச்சனையாக இருக்கட்டும், இதனை எல்லாம் தானம் கொடுப்பதன் மூலம் மாபெரும் சிறப்பம்சத்தை நீங்கள் பெற முடியும். சர்க்கரை, வெல்லம் மற்றும் இனிப்பான பொருட்களை தானம் செய்வதால் உறவுகளில் இனிமை கண்டிப்பாக அதிகரிக்கும். இது அதிர்ஷ்டகரமானதாக விளங்குகிறது. இதனை எல்லாம் தானம் செய்துவிட்ட பிறகு ஏதேனும் தொழிலை தொடங்கும் போது உங்களுக்கு வெற்றி அவ்வளவு இனிப்பாக வந்து சேரும் என்பதற்கு இதன் உறுதுணையாக இருக்கும். முக்கியமாக ஆடைகள் சுத்தமாக பயன்படுத்தாத அல்லது மென்மையாக பயன்படுத்திய ஆடைகள் ஏழைகளுக்கு அல்லது பிராமணர்களுக்கு தானம் செய்வதால் முந்தைய கர்ம வினைகள் நீங்கி நல்ல அதிர்ஷ்டமான காலம் வரும் என்பது இந்த உதானி ஏகாதசி சிறப்பு அம்சமாகும். பசுந்தீவனம், அது முக்கியமாக பசுவுக்கு புல், வெல்லம், தானியங்கள் கொடுப்பது மிகவும் புண்ணியமான செயலாகும். பசுவை இந்து மதத்தில் தெய்வமாக கருதுகிறார்கள். ஏனென்றால் ராயல்பாடியில் கண்ணன் இந்த மாடுகளுடன் தான் ஆடிப்பாடி சுற்றி திரிந்தார். முக்கியமாக பசுவுக்கு பசுந்தீவனம் வாங்கி கொடுப்பது என்பது மாபெரும் சிறப்பம்சம். இந்த ஏகாதசி நாளில் துளசி செடி அல்லது இலைகள், துளசி செடி விஷ்ணு பகவானுக்கு மிகவும் பிடித்தமானது. அதனால்தான் துளசி செடி அல்லது இலைகளை தானம் செய்வது என்பது மாபெரும் சிறப்பம்சமாகும். செல்வ வளர்ச்சிக்கு ஐதீகமாகும். முக்கியமாக லட்சுமி கடாட்சத்திற்கு கண்டிப்பாக வழிவிடும் இந்த ஏகாதசி நாட்கள் இந்த மாதிரியான செயல்களை செய்வதன் மூலம் அடுத்ததாக தண்ணீர் அல்லது மண்பானைகளை தானம் செய்ய வேண்டும். தண்ணீர் தேவைப்படுபவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தால் அல்லது மண்பானைகளை தானம் செய்தால் அது ஒருவரின் தாக்கத்தை தணிக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் அமைதியான சன்னதியும் வழிவகுக்கிறது. அடுத்ததாக ஏழைகளுக்காவது இல்லை பிராமணர்களுக்காவது உதவி செய்ய வேண்டும். பிராமணர்கள் அல்லது ஏழை குடும்பங்களுக்கு உணவு, பணம் தானமாக கொடுக்கலாம். இப்படி செய்வதால் செல்வம் மென்மேலும் பெருகும், நீண்ட காலம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என நம்பப்படுகிறது. முக்கியமாக ஏழைகளுக்கு, துப்புரவு தொழிலாளர் போன்றவர்களுக்கு செருப்பு அல்லது குடைகள் வழங்கலாம். வெப்பம் மற்றும் மழையிலிருந்து ஒருவரை பாதுகாக்கும் பொருட்களை தானம் செய்வது மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் செயலாக இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் தெய்வீக பாதுகாப்பை கொண்டு வரும். முக்கியமாக எங்கும் எதிலும் நிறைந்திருக்கும் விஸ்வரூபிணியாக மகாவிஷ்ணு இருப்பதாக கருதப்படுகிறது. இதனால் உலக உயிர்களின் மனங்களை மகிழ வைக்கும் தானங்களை செய்வதனால்
அது இறைவனின் மகிழ வைத்து நமக்கு அவரது முழுமையான அருளை பெற்று தருகிறது. இதனால்தான் தெய்வ உதானி ஏகாதசி என்று பெருமாள் நடைபெற தானங்கள் செய்வது முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நாள் செய்யப்படும் அனைத்து விதமான நற்செயலும் மாபெரும் வெற்றியை நமக்கு வாரி வழங்கக்கூடும். இந்த தேவ உதானி ஏகாதசி என்று மாபெரும் செயல்களை செய்து அதன் முக்கிய சிறப்பம்சங்களை கண்டிப்பாக பெற வேண்டும். முக்கியமாக இந்த தேவ உதானி ஏகாதசி என்று காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நிழல் வாசற்படியில் நெய் விளக்கேற்றி வழிபடுவதென்பது லட்சுமி கடாட்சத்தை உங்களுக்கு மாபெரும் உண்டாக்கும். அடுத்ததாக துளசி செடி வழிபாடு. தேவ உதானி ஏகாதசி என்று துளசி செடியை வழிபட்டு அதன் தண்டு பகுதியில் சிகப்பு நேர நூலை சுற்றி வைத்து பிறகு துளசி சாலிசா படித்து துளசி மாதாவிற்கு வளையல், குங்குமம், மஞ்சள் ஆகியவற்றை அதாவது மங்கள பொருட்களை படைத்து வழிபடுவது என்பது மாபெரும் சிறப்பம்சமாகும். முக்கியமாக பெருமாளுக்கு துளசி இலைகளை படைத்து வழிபடுவது என்பது முக்கியத்துவம். துளசி செடியை வலம் வருவதனால் உங்களுடைய வாழ்க்கையும் அவ்வளவு சிறப்பாக அமையும். முக்கியமாக 11 முறை வலம் வந்து பிறகு துளசி தேவியிடம் மனதார நம்முடைய வேண்டுதல்கள் சொல்லி வழிபட வேண்டும். இதனால் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள், சவால்களில் இருந்து விடுபட முடியும். வீட்டில் எப்போதும் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.